ரஞ்சித் இப்ப தெரிதா பாருடா. தெரிதாடா? நான் குளிக்கணும். மூஞ்சா பாத்தி அதுக்கு தெரிதானே. அக்கா அக்கா 5 நிமிஷம் அக்கா ப்ளீஸ் அக்கா. ஆத்தூர்காரி குழந்தை எவ்வளவு நேரம் கெஞ்சிரான். நீ கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சாதான் என்ன? கேள்வி சுஸ்லாக வரட்டும். சொல்றேன் இல்லையான்னு பாருங்க. அவ என்ன பெரிய எலிசபெத் ராணியா? வரட்டும்டி. என்னமோ கேள்வின்றால. இவ என்னமோ காலம் முழுசா குமரி ஆயிருந்தே கொலையில போற மாதிரி. எனக்குன்னு வந்து பிறந்து இது பாரு. மூடுன்ற வீட்டுல கூட மாட வேலை வெட்டி செஞ்சாதானே. என்னடா கீழே கீழே என்ன ஆகுது? சன் டிவி கனெக்ஷன் எத்தனை வாட்டி கேக்குது? கேப்படா கேப்ப. ஆண்டோர் பிள்ளைங்க டிவியே பார்க்க கூடாது தெரியுமா? மாசம் 50 ரூபா. யார் அழுவுறது? மோ ஒழுங்கா சன் டிவி கனெக்ஷன் குத்துரு. நான்லாம் மேலே ஏறி புடிச்சு நிக்க முடியாது. யாராத பா. நான் என்ன உன்கிட்ட ஆளா? ஏய் நீ என்ன மேட்ச் பாக்குற? டேய் மேல போய் நின்னு பாறா தெரியும். சும்மா ஸ்கோர் சொல்லாம. மேல ஏறனா வெயிட் கீழ வந்து ஊத்துறடா. ஆமா இவர் பெரிய மைக் டைசன். கனெக்ஷன்லாம் குடேண்டி. மாசம் என் பென்ஷன் பணத்துல தரேன். தபா உன்கிட்ட பல வாட்டி சொல்லிக்கிறேன். அவங்கள கண்டிஷன் பண்ணி நடுவுல வந்தான்னு வச்சுக்கேன். ஒரு நாளைக்கு உட்கார்ந்து நான் பார்க்கல. ஓட்லயும் சரி வீட்லயும் சரி எந்த நேரமும் கிரிக்கெட்டுன்னு. டேய் நான் கிழிக்க சோத்துல ஒட்டினே கிரிக்க பாரு. நான் கிழிச்சுனே தான் இருப்பேன். அப்படியே அந்த பேட்டை ஒரு நாள் ஒட்டி அடுப்புல வைக்கல நான் ஆண்டவர் பிள்ளையில பாத்துக்க. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே. மோ இங்க வா. ஏன் வெள்ள மழை வர மாதிரி இருக்கு. காமாட்சியை மேல போய் துணி எத்தணும் சொல்லு. ஏ காமாட்சி மழை வர மாதிரி இருக்குதான் பாரு. போய் துணி எடுத்துன்னு வா வெளில இருந்து. படி. ஏய் கவிதா கொஞ்சம் வாயேன். போடா. சச்சின் ராஜேஷ். ஏ காமாட்சி என் மேத்ஸ் நோட் எங்கேயா பார்த்த? என்ன என்னைக்கெல்லாம் நோட்லாம் தர்ற? இல்ல நாளைக்கு கிளாஸ்ல சார் லீவு. பசங்களுக்கெல்லாம் என்னதான் மேத்ஸ் இருக்கு சொல்லியிருக்காரு. அதான் ப்ரிப்பேர் பண்ணோம்ல. எங்க அண்ணன் கணக்குல பயங்கரமான புலி. ஓ 2ஆம் வாய்ப்பாடு கூட திக்கி திணறாம சொல்லுவான். ராஜேஷ் கவிதாக்கு கொஞ்சம் சொல்லி கொடுறா. பாவம் எதுவுமே தெரியல. உன் பாய் ஃப்ரெண்டோட மாட்டு வேலை அன்னைக்கு இருக்குது. அவனுக்கு கணக்கில் அது வராது. ஆனால் எங்கள் அண்ணன் கிரிக்கெட் பயங்கரமாக ஆடுவான். ஆடுறது மட்டும் இல்லை, ஆடினா அவனுக்கு ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கோசரம் அவன் என்ன வேணா பண்ணுவான். கிரிக்கெட் மேலே அவ்வளோ வெறி அவனுக்கு. என்ன கொஞ்சம் லூஸு, அவ்வளோதான். பரவாயில்ல, நீ டைப் பண்ணு, நான் வெயிட் பண்ணுறேன். நாளைக்கு இதோட கொஞ்சம் சீக்கிரமா வரும். எத்தனை மணிக்கு வரும்? வர டைம் தான்டா. உன் பேர் என்ன? என் பேர் தேன்மொழி. உங்க பேரு? ஆனந்தி. உன் வீடு எங்க இருக்கு? எனக்கு பெரும்பச்சை. ரஞ்சித் தெரியுமா? தெரியுமே. அந்த அண்ணன் செம்ம டைப் தெரியுமா? அவர் பஸ்ல வந்தாருனாலே ஜாலியா இருக்கும் எங்களுக்கு. ரஞ்சித்தை கேட்டதா சொல்லு. ஓகே.
What's wrong with you guys? Come here now. Vivan, body alignment இல்ல. Body alignment in line with leg இருக்கணும். மாடு மேய்க்கிறவனா நீங்களா? உங்களுக்கு அறிவில்ல? உனக்கு லாஸ்ட் வார்னிங். போய் ஒழுங்கா போடு. நீ இப்படி ஆடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அண்டர் 16 டிஸ்ட்ரிக்ட் லெவல். நோ. மாடு மேய்க்கிறவனா நீ? I'll throw you out. Understand? அறிவில்ல? இதுக்கு மேல இப்படியே போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, I will throw you out. Got that? தம்பி இங்க வாங்க. நீங்க ஒய்டு போட்டது காரணம் உங்க பாடி அலைன்மெண்ட் இல்லை, அது நேராக தான் இருக்கு. பந்தை ரிலீஸ் பண்றப்ப உன்னோட பவுலிங் ஆம் வேவரிங் ஆகுது. அது எப்படி நான் சரி பண்றது? உன்னோட பவுலிங்ல பேஸ் நேச்சுரலாகவே இருக்கு, அதனால அதை பற்றி யோசிக்காத. இப்போ நான் பவுலிங் ஆமாம் எதுக்கு யூஸ் பண்ணலாம்? எய்ம் பண்ணுறதுக்கு. ஸ்டெம்பை பார்த்து நல்லா எய்ம் பண்ணேன்னு வையா, நீ பந்தை ரிலீஸ் பண்ணுறப்ப உன்னோட நான் பவுலிங் ஆமாம் பவுலிங் ஆம் ஃபாலோ பண்ணணும். இப்படி இப்படி. சரியா? புரியுதா? ஏய், என்ன உனக்கு தானே வெயிட் பண்ணுகிறேன். என்னாச்சு? நீ மட்டும் அப்படியே போன? காலைல என்ன ஸ்டேஷன்ல பார்க்கல நீ? ஏய், பசங்களோட மேட்சை பத்தி பேசுனாண்டி, அதான் அப்படியே போயிட்டேன். ஏன் என்கிட்ட எல்லாம் கிரிக்கெட் பத்தி பேச மாட்டியா? நாங்களாம் கிரிக்கெட் பார்க்க மாட்டோமா என்ன? சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் பாக்குறேன்டா. அப்படியா? சரி, புடிச்ச பிளேயர் யார் சொல்லு. கிறிஸ் கெய்ன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய், உண்மையே பாப்பியா நீ? ஏய், என்ன எல்லாத்துக்கும் ஆச்சரியப்பட்டுங்கிற சும்மா நாளும்? ஆம்பளை பசங்க நீங்க மட்டும் தான் கிரிக்கெட் பாப்பீங்க ஆடுவீங்களா? அது இல்ல. என்ன அது இல்ல? எங்களெல்லாம் கிரிக்கெட் ஆட விட்டு பார்த்தா தானே தெரியும். ஏன் உனக்கு ஸ்கின்ஸ் பிடிக்கும்? பேட்ஸ்மேன் பவுலர் விட எனக்கு இந்த ஆல்ரவுண்டர் தான்டா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நானும் ஆல்ரவுண்டர் தான் நந்தி. அதனால தான்டா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஏய், டக்குனு மயிரிட்ட எங்க அம்மா முடியலாம் வந்து நீ பேசிட்டு போறாண்டி. இந்த பாரு, இந்த மாதிரி யோசிக்கிச்செல்லாம் எனக்கு பேச தெரியாது. மனசுல என்ன தோணுதோ அப்படியே பட்டுன்னு சொல்லிடுறேன், அவ்வளவுதான். அம்மா தாயே, உன் வாயி உன் இஷ்டம், உனக்கு என்ன தோணுதோ அதை பேசு. ஆனா எங்க அம்மா உனக்கும் மேல என்ன போதும். நாரதா பாப்பியா நீ? பாப்பேன்டா. பேட்ல அடிச்சுட்டு மைக்கேல் பெவன் மாதிரி ஃபாஸ்டா ஓடுவா பாரு நீ. நல்லா இருக்கும். ஆமா, கீப்பரா ஏன் நிக்கிற நீ? இப்போ கீப்பரா நிக்கும் போது கிரவுண்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம் நீ. இப்போ ஒரு புது பேட்ஸ்மேன் உள்ள வந்து பேட் டொக்கு டொக்குன்னு தரையா தட்டுறான் பாரு, அதை வச்சு அவன் எந்த சைடு அடிக்க போற அளவு நான் யோசிச்சிருவேன். அதுக்கு ஏத்த மாதிரி ஃபீல்டிங்கும் போலிங்கும் மாத்திடுவேன். அதனால தான் எனக்கு கீப்பிங் ரொம்ப பிடிக்கும், ஜாலியா இருக்கும்.
ஒரு நாள் வெல்ஃபேர் ஸ்கூல் கிரவுண்ட் ஆடும்போது சொல்றேன் வந்து பாக்குற நீ. வந்து பார்த்துட்டாலும் நீ பெரிய பிளேயர் ஆகி இந்தியா டீமுக்கு ஆடினா கூட நீ ஆடுறத டிவிலனா என்னால பார்க்க முடியும். தோ பக்கத்து ஒரு கிரவுண்ட்ல ஆட போற, எங்கேருந்து வந்து பாக்குறது. சரி கந்த, உனக்கு இந்தியா டீமுக்கு ஆட ஆசையா இருக்காடா? ஐயா இந்த பாரு ஒரு வேலை இல்லை, எங்க ஊருக்கு ஆடணும், அது ஒரு பெரிய கதை. என்ன சொல்லு. வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன் எங்கள் அம்மா சர்ச்சுக்கு கூட்டின்னு போயிடும். ஆனால் என் மனசு ஃபுல்லாக கிரவுண்டில் கிரிக்கெட் ஆடுறத பற்றி தான் யோசிச்சுனே இருக்கும். வருஷம் எங்கள் ஊர் கோயில் திருவிழாவில் கிரிக்கெட் டோர்னமெண்ட் வைப்பாங்க. அந்த டோர்னமெண்ட்டில் எங்கள் டீம் ப்ளூ ஸ்டாரும் ஊர் டீம் ஆல்ஃபாவும் மோதிரம் தான் பெரிய மேட்சாக இருக்கும். ஏன்னா ஊர் டீமும் காலனி டீமும் ஆடுறது எங்கள் ஊருக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி அவ்வளோ பரபரப்பாக இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சில் மாட்டிக்கினேன். நான் வேற அந்த மேட்ச் சப்டியூட்டு எல்லாரும் ஜபம் பண்ணலான்னு கண்ணை மூட சொன்னாங்க பாரு. டே ரஞ்சித்து, இதாண்டா உனக்கு நேரம் ஏன்ச்சு ஓடுறான்னு நான் கிரவுண்டுக்கு ஓடாமச்சேன் பாரு. என் தம்பியும் கூட ஓடி வந்துருக்கிறான் பின்னாடியே. என்கிட்ட கிரிக்கெட்டா ஏசப்பாவுன்னு கேட்டா நான் ஏசப்பா கிட்ட வேண்டது இந்த டோர்னமெண்ட்ல எங்க ப்ளூ ஸ்டார் டீம் ஜெயிக்கணும் தான். அன்னைக்குன்னு பார்த்து செம்ம கூட்டம். எப்பவும் எல்லாத்துலயும் எங்களை விட மேல நினைக்கிற ஊர் திரு ஆல்ஃபா பாய்ஸு கிரிக்கெட்னு வந்தா மட்டும் ஒவ்வொரு வாட்டியும் எங்களை அண்ணா மண்ணை கவ்வானுங்க. அதுக்கு முக்கிய காரணம் இமானுவேல் அண்ணா. நான்லாம் கிரிக்கெட்ல இவ்வளோ பைத்தியமா இருக்கேன்னா அதுக்கு காரணமே இமானுவேல் அண்ணன் தான். நான் மட்டும் இல்லை, எங்க ஊர் பசங்க பக்கத்து ஊர் பசங்க எல்லா பசங்களுக்கும் இமானுவேல் அண்ணன் ஆட்டம்னா ரொம்ப பிடிக்கும். அவர் தான் எங்களுக்கு கபில் தேவ், விவியன் ரிச்சர்டு எல்லாமே அப்படி இருக்கும் அவர் ஆட்டம். ஒரு பக்கம் வர விக்கெட் விழுந்துனே இருக்குது. அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு காலி அடிபட்டுருச்சு. சப்ஸ்டியூட் நான்றதால என்னை உள்ள அமிச்சாங்க. ஃபர்ஸ்ட் போய் நின்று எனக்கு பயங்கர பதட்டமா இருந்துச்சு, என்னால் ஆடவே முடியல. இமானுவேல் நான் கிட்ட வந்து டேய் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, நீ பாலை பார்த்து டொக்குவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் தான் எனக்கு தைரியமே வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஆட ஆரம்பிச்சேன். ஒரு ரன்னை தள்ளிட்டு ஓடலான்னு ஓடினேன் பாரு, ரன் அவுட் ஆயிட்டேன். ஒரே அழையா வந்துச்சு. ஆனா அவர் எதுவுமே சொல்லலையே. நான்டா வந்து டேய் நீ சூப்பரா ஆனடா அப்படின்னு சொல்லி என் தோலை தட்டி கொடுத்தாரு.